மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் காவேரி விஜய நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்முவுக்காக வந்து லேடி கெட்டப்லாம் நான் போட்டுக்கிட்டு வருவேன் அப்படின்னு கவுனோட வந்தார் இல்லையா, அதை நினைச்சுதான் நம்ம காவேரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற காவேரியோட அம்மா, என்னடி ஏதோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல நடந்த விஷயத்தையும் விஜய் லேடி கெட்டப் போடுறேன்னு சொன்ன விஷயத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, விஜய் தம்பி ரொம்ப நல்ல தம்பின்னு அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சாரதா. அதே மாதிரி இந்த பக்கம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில நம்ம காவேரி ஆட்டோவில் இருந்து இறங்குறாங்க. பின்னாடியே நம்ம நர்மதா வராங்க. ஸோ நர்மதா இப்போ கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டாங்க இல்லையா, அதனால ஆளை மாற்றி இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி சின்ன பொண்ணு மாதிரி தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நர்மதா வந்ததுனால வந்து கங்கா, யமுனா, கங்காவோட குழந்தை எல்லாமே அங்கே வீட்டில் இருக்கிறாங்களாட்டுக்கு. பின்னாடியே நம்ம விஜயும் அம்மு பாப்பாவும் வந்திருக்கிறாங்க. ஸோ நர்மதா ரெண்டு பேரையும் பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அதுலேயும் அம்மு பாப்பா வந்த உடனே தூக்கிக்கிறாங்க. தூக்கிக்கிட்டு முத்தம்லாம் பாப்பா நர்மதா கொடுக்கறத பார்த்துட்டு, என்னது இந்த பாப்பாவை பார்த்த உடனே ஏற்கனவே கங்கா யமுனாவும் இப்படி தான் பண்ணாங்க, இப்போ நர்மதாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசத்தை பொழிகிறாரு, என்ன விஷயம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் குழம்பி போய் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய், காவேரி, அம்மு பாப்பா 3 பேருமே ஒரே வண்டி காரில் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நர்மதா இதை பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் எப்போ ஒன்று சேருவாங்க, பேசாமல் காவேரி அக்கா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா என்ன, நம்ம உண்மையை சொல்லி காவேரிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு பயம்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் காவேரி நேரா விஜயோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ விஜயோட வீட்டில் வர சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம தாத்தா பண்ணுறாப்புல. அதாவது காவேரியும் அம்மு பாப்பாவும் சேர்ந்து ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு ஏதோ கிஃப்ட் மாதிரி வந்து நம்ம தாத்தா செய்கிறாப்லையாட்டுக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரிய வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம்.